ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா 50th ரெசிபிங்க. ஸோ 50th ரெசிபிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலான ரெசிபியாக செய்யலாங்க இன்றைக்கி. அந்த ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. ஸோ அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவல் டேஸ்ட் இருக்குங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு கடைக்கு தான் போகணும்னு இல்லைங்க, வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய முடியும். இந்த ஐஸ்கிரீம் செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுலபங்க. ஓகேங்க, இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் முக்கியமாக தேவை, எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்க, தேவையான பொருட்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு ஹெவி க்ரீம்ங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குது. நல்லா ஹெவியாக ஃபேட் உள்ள க்ரீமாக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதி கப்பு மில்க் மெய்டுங்க. பாதி அளவு மில்க் மெய்டு எடுத்துக்கோங்க. இதில் கால் பாகம் பார்த்தீங்கன்னா சில்லான பால்ங்க. அதாவது 1 கப்பு ஹெவி க்ரீம், 1/2 கப்பு மில்க் மெய்டுங்க, 1/4 கப்பு பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மில்க் பவுடருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிஸ்கட்டு. நான் பார்த்தீங்கன்னா குட் டே எடுத்துருக்கேங்க. சாக்கோ சிப்ஸ் இருக்கிற, சாக்கோ பேஸ் இருக்கிற பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீம் பேஸ் இருக்கிற பிஸ்கட் எடுத்திருக்கேன் 1 பேக்கெட்டு. நான் பிரிட்டானியா கம்பெனி ட்ரீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ்ங்க. இது ஆப்ஷனல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் எச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். பிஸ்கட்ஸை பிரித்து போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 பேக்கெட் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் இருக்கிற பிஸ்கட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ சிப்ஸ் இருக்கிற பிஸ்கட்டு. ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகேங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜிப்லாக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் இந்த பிஸ்கட்டை போட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸை பொடி பண்ணிடலாங்க. முதல்ல பொடி பண்ணிவிட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஃபுல்லும் போட்டுக்கிறேன். ஜிப்லாக் பண்ணிவிட்டு நான் கவரையும் நல்லா ஃபோல்டு பண்ணியிருக்கேங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு இந்த பிஸ்கட்டு எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சுக்குங்க. அந்த க்ரீம் இருக்கிற பிஸ்கட்டும் க்ரீமோடையே போட்டுக்குங்க, க்ரீம் எடுத்துட வேண்டாம். இப்போ பிஸ்கட்டை நல்லா பொடிச்சிட்டேங்க. பொடிச்சதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காதுங்க, குயிக்காக ஆகிடும். பிளெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் விஸ்க் வச்சு பண்ண போகிறது இல்லைங்க, மிக்சியில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீமை மிக்சியில் போட்டுக்கிறேங்க. இந்த போட்ட ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அடிச்சுக்குங்க. நீங்கள் கையில் விஸ்க் வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாங்க. இந்த மாதிரி சுலபமாக மிக்சியில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னாங்க ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்னு. ஓகேங்க, நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ரீமை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மில்க் மெய்டை இதில் சேர்த்திக்கலாம். மில்க் மெய்டு பார்த்திங்கன்னா நான் நெஸ்லே கம்பெனி இது வாங்கியிருக்கேன். இப்போ இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. மில்க் மெய்டு சேர்த்துன அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி மறுபடி ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மிக்சியை ஓட விடுங்க. 1/2 நிமிஷம் மில்க் மெய்டை அடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாலை சேர்த்திக்கிங்க. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனுங்க எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூனுங்க, அதையும் சேர்த்திக்கலாம். ஓகேங்க, மறுபடியும் மிக்சியை மூடி ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓட விடுங்க. ஓகேங்க, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொடிச்சு வச்சுருக்கிற பிஸ்கட்டை இதில் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த பொடிச்ச பிஸ்கட்லேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ போட்ட பிஸ்கட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஈவனாக கலக்கிற மாதிரி நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆகிற மாதிரி அடிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐஸ்கிரீம் செட் ஆகும், அதே மாதிரி ஈஸியாக ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கும் வருங்க. ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம கலந்து எடுத்தாச்சு.
இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிறத வந்து அப்படியே இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்டு கொஞ்சம் அப்படியே தாங்க இருக்குது, ரொம்ப பேஸ்ட் மாதிரி நான் அடிக்கலை. இப்போ ஊற்றுனது மேலே பார்த்திங்கன்னா வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நம்ம வந்து கார்னிஷ்காக தூவிக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது இன்னுமே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எச்சா நம்மளுக்கு கொடுக்குங்க. இது மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா பொடிச்சு வச்சுருந்த பிஸ்கட் இருந்தது இல்லைங்களா, ஸோ அதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து மறுபடியும் மேலே வந்து கார்னிஷ்காக தூவிக்கிறேங்க. மூடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அது மேலே மூடி வைங்க. ஏன்னு கேட்டால் அந்த மூடியில் வந்து இருக்கிற தண்ணி வந்து அந்த ஐஸ்கிரீம்குள்ளே விழுகக்கூடாதுங்க. விழுந்தால் அது பார்த்தா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு மூடுங்க. இந்த பாக்ஸ் அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மீடியத்தில் இருந்தால் ஓகேங்க, போதும். மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கணுங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ண வேண்டாம். நான் வந்து 10 ஹவர்ஸ்லேயே ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. ஓகே, 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூடியில் வந்து தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்குள்ளே விழுகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்கிற பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீமோடு எடுத்து சாப்பிடும்போது இந்த நீங்கள் ப்ரௌனி கேக் வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஃபைனலி சாக்கோ பிஸ்கட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்க. ரொம்ப க்ரீமியாக இருக்குது, ஐஸ் கட்டி மாதிரி ஆகலை, ரொம்ப நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அதுவும் அந்த சாக்கோ சிப்ஸோடு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ஐஸ்கிரீம் மேலே பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக ஒரு க்ரீம் பிஸ்கட் வச்சுருக்கேங்க. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக செய்யக்கூடியது, அதே சமயம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ரொம்பவுமே தேங்க்ஸ். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.